50 நாள் கழிச்சு இன்னைக்கு தான் வேலைக்கு வரணும் வந்திருக்காங்க. எப்படியும் வேலை முடியும். இன்னைக்கு வந்து மேலே காரை போடுறதால அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. எப்படியும் இந்த வருஷம் முடிஞ்சது. கடைக்கு எப்படியும் 3 வருஷம் ஆகும் மாதிரி. எங்க ஒரு பையன் சிக்கன் குழம்பு எடுத்து இட்லி சுட்டு கொடுப்பாளா ஸ்கூல்ல கொண்டு போய் கரைச்சி குடிச்ச மாதிரி கூட உள்ள போச்சு. என்ன பண்றதுலே தெரியாது. கவிழ்ச்சி இருக்கிற தவறால சிக்கன் ஊடுறதுக்குள்ள வறுக்க வேண்டிய மசாலாலாம் வறுத்துவோம். கல்யாணத்துக்கு வாங்கினது மீதி இருக்கிறதுனால நாங்களே முந்திரி போட்டுட்டு இருக்கோம். இல்லைன்னா முந்திரி நாங்களும் போட மாட்டோம். அதுதான் போட்டுதான் டக்கு டக்கு போட்டுதான் போடுறது. இந்த கழுவி வந்து ஊத்துறது மிக்ஸி இல்ல. எங்கேயும் கழுவி ஊத்துறா. இந்த ஃப்ரிட்ஜை ஒண்ணுதான் கழுவுவேன். ஏன்னா தூக்க முடியல. ஒரே வாரம் தான். எதுக்கு கேரளா போறேன். கேரளா போறேன். சேச்சி சுகமானோம். எங்க தெரியாது. ட்ரை பண்ணுவா முடியும். ஒன்னால யாரும் முடியாதுன்னு சொன்னா ஒன்னால முடியாதுன்னு சொன்னா എന്താ ചേച്ചി സുഖമാണോ? 50 நாள் கழிச்சு இன்னைக்கு தான் வேலைக்கு வரணும் வந்திருக்காங்க. மொட்டை மேல வேலை செய்யறதுக்கு சரி இங்க வந்துட்டாங்க. போய் என்னென்ன செய்யறாங்கன்னு போய் பார்ப்போம். குடம் மேல தண்ணி விடுவாங்க. பைக் வந்து குடிக்கிறதுக்கா? குடிக்கிறதுக்கு அவங்க ஒரு தண்ணி. ஆமா வெயில் பயங்கர வெயில். காலையே வண்டி வந்துருச்சு. நான் உள்ள இருந்தே வந்து பார்த்தா வண்டியெல்லாம் நிற்குது. கலவை கலக்கிறது மிஷினு. வெயிலுக்கு முன்னாடியே வரணும்னு சொல்லிட்டு நேரமா வந்துட்டாங்க. ஓ இந்த மாதிரி ஜாயின் பண்றதா? ஆமா. ஜாயின் பண்ணி அப்படியே உள்ள கலவை போயிருது. அப்படியே மேலே போயிடும். இது பரவாயில்ல. நல்ல ஐடியாவா தான் இருக்குது. எல்லாம் இப்போ நம்ம வீடு ஃபுல்லா இந்த மாதிரி தான் கட்டினாங்க. நான் பார்க்கல. இல்ல நீ எங்க போன? காங்கிரீட் எல்லாம் இப்படி தான் போட்டாங்க. காங்கிரீட் போடாம நான் அங்க இருந்து இல்ல. சரி சரி. இப்போ வந்து இங்க இருக்கறனால தான் எனக்கு தெரியுது எப்படி செய்யறாங்கன்னு. ஃபுல்லா இந்த பைப் இருக்கு பாரு. இந்த பைப் எல்லாமே மேல மேல அப்படியே வச்சு அப்படியே இது பண்ணி விட்டுருவாங்க. கலவை அதுக்குள்ள பைப்லயோ போய் மேலே போயிருது. ஆமா இது நல்ல ஐடியா தான். ஃபர்ஸ்ட்லாம் கலவை கலந்து ஏணி கட்டி கைக்கு டக்கு 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 டக்குன்னு மாற்றுவோம். நம்ம ஊர் அங்கே கட்டும்போது அப்படி தான் பண்ணாங்க. அதுக்கப்புறம் லிஃப்ட் மாதிரி வந்துருச்சுல, கிரைன் வந்துருச்சு. அது வந்ததே இப்போ இந்த மாதிரி. இதுதான் பரவாயில்ல. கலந்தே ரெடிமேடா கொண்டாந்துருவாங்க. அப்படியே மேலே ஏற்றி இது பண்ணி விட்டுருவாங்க, பம்ப் பண்ணிடுவாங்க. இது பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. எப்படியும் வேலை முடியும். இன்னைக்கு வந்து மேலே காரை போடுறதால அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. அதுதான் இன்னைக்கு வந்திருக்காங்க. இன்னைக்கு மேலே கார் போடுற வேலை முடிஞ்சிரும். அது முடிஞ்சாலும் இன்னும் நிறைய வேலை இருக்கு. நிறைய வேலை இருக்குதுங்க. என்ன குட்டி குட்டி வேலை ஏகப்பட்டது இருக்குது. எப்படியும் இந்த வருஷம் முடிஞ்சிடும். கணக்கு எப்படியும் 3 வருஷம் ஆகும் மாதிரி எங்கள் வீடு முடியும் கணக்கு. நான் குடி வந்து கூட 5-6 மாதம் ஆகி போச்சு. வீடே பழசாகி போச்சு. இன்னும் வேலை முடியாது இருக்குது. ஆமாம். நான் போய் வீட்டு சமையல் செஞ்சுட்டு வேலைக்கு கிளம்புறேன். எனக்கு டைம் ஆகுது. நம்ம போய் நம்ம டூட்டி பார்ப்போம். வாங்க என்ன செய்யணும்னு பார்ப்போம். இதுக்கு மேலே போகிறதுக்கு கலவைக்கு வந்து அந்த லாரி வந்துருச்சு. ஸோ அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்தாண்ட ஒரு லாரி நிற்கிறதுனால அது போனதான் இது வர முடியுன்ட்டு அதை வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ காங்கிரீட் வந்துருச்சு. இங்கேயும் எல்லாம் ரெடியாக அசம்பிள் பண்ணிட்டாங்க. இங்கே பாருங்கள், இங்கேருந்து லைன் வந்து மேலே வரைக்கும் போகுது. ஃபுல்லாக ரெடி பண்ணியாச்சு. இது வந்துருச்சு. ஸோ இன்னும் சின்ன சின்ன டைட் தான் பண்ணிகிட்ருக்காங்க. அதை முடித்தோடனே வேலையை ஆரம்பிச்சிருவாங்க. வேலை செய்கிறவங்களுக்கு தண்ணி கேட்டாங்கன்னு தண்ணி கொண்டு போகலான்னு பார்த்தோம். 2 டைம் ஆரோ காலி ஆயிடுச்சு. ஆனாலும் அந்த குடம் நம்பவே மாட்டேங்குது. சரி அதான் வெயிலுக்கு வந்துட்டு ஐஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் இருந்த எல்லா ஐஸுமே எடுத்து போட்டாச்சு. எல்லா ஐஸுமே எடுத்து போட்டோமா? அவ்வளோதான், காலி ஆயிடுச்சு. பானையிலேருந்து இதுலேருந்து எல்லாமே ஊற்றிட்டேன். காங்கிரீட் போகிறதுக்காக அந்த பைப் லைன் எல்லாமே செட் பண்ணிட்டாங்க. பார்த்தாலே தெரியும் இந்த லைன் எல்லாமே. வீட்டுக்குள்ளே கயிறை விட்டு எல்லாம் கட்டி வச்சுருக்காங்க. இப்போ வந்து ஒரு ஆசா பிளேடு கேட்டாங்க. ஸோ அதான் வீடு ஃபுல்லாக தேடி கண்டுபிடிச்சி இப்போ அதை கொண்டு போய் கொடுப்போம். இன்னும் மேலே என்னென்ன ஒர்க் நடந்துகிட்ருக்கு அது எல்லாமே தெளிவாக பார்க்கலாம். வாங்க மேலே போயிட்டு. இங்கே பாருங்கள், வீட்டுக்குள்ளே இந்த கண்ணாடி மேலே வச்சு கட்டியிருக்காங்க. எதுவும் ஆகக்கூடாது கடவுளே. எந்த வருஷத்துல இல்லாமல் இந்த வருஷத்தில் வெயில் விட்டு கிழிச்சு எடுக்குது பயங்கரமாக. ஸோ இன்னும் இந்த படிக்கட்டுக்கு எல்லாத்துக்குமே பெயிண்ட் அடிக்கணும். பெயிண்ட் அடிக்கிறதுக்கு முன்னாடி துருப்பேறவே ஆரம்பிச்சிருச்சு. இதை சட்டு புட்டுன்னு பண்ணி கொடுத்தாங்கன்னா பரவாயில்ல. எல்லாம் அந்த மேல் வேலையை முடிச்சுட்டு தான் எல்லா வேலையும் பண்ணணும்னு சொன்னாங்க. ஸோ இன்றைக்கி அந்த வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. மாடி இது இன்னும் இது எல்லாமே வந்து அன்றைக்கி 2-3 மாதத்துக்கு முன்னாடி மட்டம் பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க. ஸோ இப்போ இது எல்லாமே இந்த பைப்பு ஃபுல்லாக எல்லாம் கவர் பண்ணி இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து போட போகிறாங்க. சின்ன வயசுலாம் இந்த லாரி பார்த்தா எதுக்கு அது சுற்றிக்கிட்டே இருக்குது அப்படின்ட்டு ஆனும் வாய் பார்த்துட்டு பார்த்துட்டு இருப்போம். நீங்களும் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சொல்லுங்கள், கமெண்டில் தெரிஞ்சுக்கலாம். இது ஏன் இப்படி சுற்றிட்டு இருக்கலாம். எனக்கு இன்ஜினியர்கிட்ட கேட்டதுக்கு அவர் தான் சொன்னார், அது சுற்றிக்கிட்டே இல்லைன்னா ஒரே இடத்துல அப்படியே நின்றுச்சுன்னா அந்த சிமெண்ட் வந்து ஒரே இடத்துல டெபாசிட் ஆகி அது அப்படியே கட்டியாக ஆரம்பிச்சிடும், சட்டாகிருமோ.
ஸோ அதனால தான் வந்துட்டு அது மூமெண்ட்லேயே இருக்கிறதுனால அது வந்து சீக்கிரம் செட் ஆகாது. A few moments later. அம்மா நைட்டுக்கு என்ன சமையல்? நைட்டுக்கு சமையல் வந்துக்கொண்டு இன்னைக்கு வந்து இட்லியும் சிக்கன் குழம்பு தான் செய்ய போகிறேன். என்ன ஸ்பெஷல்? ஸ்பெஷல் ஒன்றும் இல்லை, எங்கள் வீட்டு ஒரு பையன் சிக்கன் குழம்பு எடுத்து எனக்கு இட்லி சுட்டு கொடுமாடா, அது நைட்டில் சரி அதுதான் போவேன். டெய்லியுமே தோசை சாப்பிட்டு நாக்கெல்லாம் செத்து போச்சு எனக்கு. சரி அதனால தான் சரி சுருக்குன்னு ஒரு சிக்கன் குழம்பு ஒரு வித்தியாசமாக செஞ்சு இட்லி சுட்டுக்கு அல்லாண்டி பருதான் செஞ்சுட்டு இருக்கிறேன். தேவையான பொருளை எடுத்து உங்களுக்கு வச்சுட்டு எவ்வளோ நீட்டாக காட்டுறேன், அப்போ தான் உங்களுக்கும் புரியும். அதுதான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பட்டை எடுத்து வச்சுருக்கேன். சரி போய் வீட்டு வேலைக்கு காத்தால தான் வந்தாங்க. மேலே வந்து காங்கிரீட் போட்டாங்க காரை, அது வந்து காங்கிரீட் போட்டுவிட்டு போயிருக்கிறாங்க. இன்னும் நான் போய் சாயங்காலம் மேலே பார்த்தேன், அதுக்கு மேலே கார் போனவங்க தீவிர சம்பளம் தாமா அப்படிங்கிறான். அது மாதிரி நைஸாக போட்டு தேய்ச்சி விடுறது நல்லாயிருக்கும். காங்கிரீட் போட்டு விளக்க மாத்திரம் தேய்ச்சி விட்டு போயிருக்கிறாங்க. எல்லாம் வரியாக இருக்குது. அதே மாதிரி வித்தியாசமாக நான் கூட பழனி கிடையாது இதுக்கு மேலே கல் ஓட்டுவாங்க. கல்லுலாம் இல்லைம்மா அவ்வளோதான் அப்படின்னா. நானும் அப்படிதான் கேட்டேன், எங்கெல்லாம் இப்படி போட்டு போயிருக்கீங்க கேட்டதுக்கு அவன் வந்துட்டு அது ஊற்ற அது செட் ஆயிரும், அதனால டக்குன்னு வேலை முடியணும் பண்ணிட்டோம் வெயில்னால அப்படின்னாங்க. மேலே இன்னும் சிமெண்ட் போட்டு நைஸ் பண்ணுவான்னு சொன்னாங்க. அது என்னன்னு தெரியல. நல்லா இருக்கும். ஆமா மழை பெய்ஞ்சு வச்சுக்க, கிணத்து மழை பெய்ஞ்சு சொர மழை ஊத்துச்சுன்னா கரைஞ்சிக்கிட்டு போயிடும். சரி அதை இன்ஜினியர்கிட்ட பேசிப்போம். நேற்று செஞ்ச களி பாதி தீந்துருச்சியாமா? சூப்பரா இருக்கு. மத்தியானத்துக்கு அப்பா ஸ்கூல்ல கொண்டு போய் கரைச்சி குடிச்சம்பாரு குழுன்னு உள்ள போச்சு. சோறு ரசம் தான் கொண்டு போய் சாப்பிடவே முடியல. வேக்காடு அடிக்கிற வெயிலுக்கு சாப்பிடவே தோணல. சீரணமே ஆக மாட்டேங்குது, எனக்கு என்னன்னு தெரியல. அதான் களி தான் கொண்டு போய் நல்லா கரைச்சி மதியம் குடிச்சிட்டு வந்து கம்முன்னு சாயங்காலம் வந்தேன். கப்புன்னு படுத்து வேலை முடிஞ்சுது. இப்போ வந்து சிக்கன் குழம்பு வச்சு சுருக்கு 4 இட்லி தின்ட்டு தூங்கலாம். இந்தியாவில் வேலை செஞ்சுக்கிறோம். எல்லாம் எடுத்து வச்சு ஒரு காட்டுறோம். தயிர் பாருங்க எத்தனை டப்பா வாங்கிட்டு வச்சுட்டு நாங்கள் பெரிய டப்பா. வெயில் கட்டிக்கிற வெயிலுக்கு குழம்புலாம் உள்ள சுத்தமாகவே போகல. அதான் தயிர் இங்கே 100 ரூபா, புவனேஸ்வருக்கு 100 ரூபாய்க்கு வேணாம். அந்த மாதிரி வாங்குமானா இங்கே கட்ட 120 ரூபாய்க்கு நம்ம தீபனேஷ் தான் வாங்கி வச்சுருக்கிறோம். அதே என்ன 2 ஸ்பூன் உள்ள போயிருக்குது. தீபனேஷ் தான் சாப்பிட்டுருப்பான். சாப்பிட்டா வெயிலுக்கு ரொம்ப நல்லது தான். அதே பெரிய டப்பா வாங்கி வைக்கணும்னே தான் வாங்கி வச்சுக்கணும். ஃப்ரிட்ஜில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சாப்பிட்டுக்கலாம். வெளியே வச்சா வீணாக போயிடும், புளிச்சு போயிடும். ஃப்ரிட்ஜில் வச்சுக்கணும். களி கிண்டி இருக்கிறோம் போட்டு கரைச்சி அப்படியே குடிச்சோம்னா அமிர்தம் தான். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி குடிச்சு பாருங்க. கம்மஞ்சோறு களி இதெல்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த அடிக்கிற வெயிலுக்கு எங்கள் ஊரில் வெயில் 107 108 டிகிரியில் இருக்குது. ஒன்றும் முடியல, என்ன பண்ணுறதுனே தெரியாது. தவிச்சு இருக்கிற தவக்காலையாட்டம். சரி வா சமையல பார்ப்போம். எடுத்து சுத்தமாக கழுவி எடுத்து வச்சாச்சு. இன்னைக்கு நம்ம வந்து கொஞ்சம் மசாலெலாம் போட்டு பெரட்டி வச்சு செய்ய போடுறோம்ல. இப்போ அதுதான் செய்ய போகிறேன். நீங்கள் பாருங்கள் என்னென்ன போடுறேன்னு. தயிர் பாருங்கள், தயிர் 1 ஸ்பூனு. புளிக்காத தயிரை நம்ம சேர்த்திக்குவோம். பாருங்கன்னா புளிக்காத தயிரை 1 ஸ்பூன் தயிர் எடுத்துக்கிட்டேன். இப்படி நல்ல தயிரை சேர்த்திக்காங்க, அப்போ தான் இருக்கும். புளிப்பு தயிர் சேர்த்துனா டேஸ்ட் நமக்கு போயிடும். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் இதை சேர்த்திக்கலாம். பாருங்கள் உப்பு 1 ஸ்பூனு, மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூனு. அடுத்து வந்து பாருங்கள் நம்ம அரைச்சி வச்ச மிளகாத்தூள் 1 ஸ்பூனு. அவ்வளோதாங்க இதுக்கு மசாலா. இதை போட்டு பரட்டி ஒரு 1/4 நிமிஷம் ஊறட்டும், 1/4 மணி நேரம். அதுக்கப்புறம் மசாலா நான் ரெடி பண்ணிட்டேன். ஆமாம் வித்தியாசமாக நீ தான் எப்போதான் ஆமாம் வித்தியாசமாக செஞ்சு விடுமா. ஒரே மாதிரி செஞ்சு போர் அடிச்சு போய் சாப்பிட்டுனா சரி நம்ம ஒரு மாதிரி வேறு மாதிரி நம்ம செய்வோம் அப்படின்னு இந்த மாதிரி செய்கிறேன். பாப்பா நானும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு டேஸ்ட்டு பார்த்துக்குவோம். ஏன்னா நானும் ஒரே மாதிரி சாப்பிட்டு சொல்லி பழகி போச்சு. அந்த வாட்டி மாற்றி செய்கிறேன், இந்த மாதிரி செய்கிறேன். பாருங்கள் எல்லாம் போட்டு நல்லா பரட்டி வச்சுட்டு இது அப்படியே கொஞ்ச நேரம் ஊறட்டும். சிக்கன் எல்லாமே மேரினேட் பண்ணியாச்சு. ஆமாம் எவ்வளோ நேரம் ஊறணும்? ஒரு 1/4 மணி நேரம் ஊறினா போதுங்க. ஒரு 1/4 மணி நேரம் ஊறட்டும். அதான் டேஸ்ட்லாம் உங்களுக்கு இறங்கும். அதுக்கோசரம் சிக்கன் ஊறுறதுக்குள்ள வறுக்க வேண்டிய மசாலாலாம் வறுத்துக்குவோம். ஆடிட்டு இருக்கிறேன். இங்கே பாருங்களேன் பட்டை கிராம்பு தான் எடுத்துருக்கேன். இது காட்டுக்கண்ணே பட்டை பாருங்க. நான் ஒரு 4-5 பட்டை எடுத்துருக்கிறேன். சோம்பு 1 ஸ்பூன், சோம்பு, சீரகம் 1 ஸ்பூனு, கசகசா 1 ஸ்பூனு, கிராம்பு ஒரு 7-8 கிராமு, மிளகு ஒரு 10-20 மிளகாட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் இப்போ லேசாக நம்ம வறுத்து எடுத்துக்குவோம். பிரியாணி மசாலா கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் போட்டுக்கலாம். இது மாதிரி நட்சத்திரம் இருக்குது. பிரியாணி செய்ய சொன்னால் செய்யறதில்ல. இந்த குழம்பு செய்யும் போது பிரியாணிக்கு தேவையானது எல்லாத்தையும் போட்டு சிக்கன் குழம்புக்கு போனால் வாசனை நல்லா இருக்கும். அதுக்கு தான் இங்கே பாருங்க இந்த நட்சத்திரம் 2 போட்டுக்கலாம். அவ்வளோ போகணும் தப்பு கிடையாது, நம்ம வறுத்து போட்டுக்கலாம். பாருங்க கருப்பு பாசி இதெல்லாம் இருக்குது. எல்லாமே இதில் கொஞ்சம் சேர்த்து எல்லாம் வறுக்கிறது தான் கொஞ்சம் சேர்த்துட்டோம். இன்னும் சட்டனே போயிடலாம். இப்போ
பட்டா நோம்பி நடக்குது, பட்டாசா போட்டு கொளுத்துறாங்க. ஆமா, நேற்று நோம்பி, இன்னைக்கு என்ன தெரியல, மஞ்சள் இருக்குது போக தெரியல, செம்ம பட்டாசு. என்ன அங்க வாய் ஆசைப்பட்டு கிரீன் ஓடிட்டு இருக்குது. அரைக்கிறதுக்கு டைம் ஆகும் எங்க அம்மா சொன்னதுனால நானே அரைக்கிறேன். பாருங்களேன், இப்படி அரைச்சி அது குழம்பு வச்சு சாப்பிட்றதாம நம்ம. எண்ணெய் வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம், ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். இதெல்லாம் வறுக்கிறதுக்கு தான் எண்ணெய் பாருங்க. நான் சமைக்கிறேன். சரி, இது கரெக்டு தான். எல்லாமே ஒட்டுக்கா போடு, தப்பு இல்லை. அடுப்பு குறைச்சிக்கலாம். அடுப்பு சந்தமாக வச்சு வருங்க, வேகமாக வச்சோம்னா அது தீஞ்சு போயிடும். முந்திரி எடுக்க சொன்னேன், முந்திரி எடுத்தியா? எடுக்கலாம், எடுத்து வரேன். சந்தமாக இது நல்லா. உங்க வீட்டில் முந்திரி இருந்தால் முந்திரி போட்டுக்கோங்க, முந்திரி இல்லைன்னா முந்திரி இல்லைன்னா கவலைப்படாதீங்க, இருக்கிறத போட்டு சாய்க்க வேண்டியதான். கல்யாணத்துக்கு வாங்கினது மீதி இருக்கிறதுனால நாங்களே முந்திரி போட்டுட்டு இருக்கோம், இல்லைன்னா முந்திரி நாங்களும் போட மாட்டோம். எங்க அம்மா சொல்ற அதே ரெகுலர் டைலாக் தான், வீட்டுல இருக்கிறத வச்சு சொன்னீங்க. சரி, வெங்காயம் பாருங்க, ஒரு கை பிடி சின்ன வெங்காயம் நம்ம இதுல சேர்த்துக்கலாம். கலர் மாறுறதுனால எங்க அம்மா ஆமா ஆமா ஆமா, அப்ப செய்ய கூடாதுல எதுவுமே. வெங்காயம் செய்யணும். வெங்காயம் பண்ணட்டும், அதுக்கப்புறம் முந்திரி அதே சேர்த்திக்கும். முந்திரி நம்ம எடுக்கிறதுக்கு இடத்துல அதுதான் போட்டுக்கலாம், டக்கு டக்கு தான் போட்டுக்கலாம். இங்கே போட்டுக்கிறது இல்லை, முந்திரி கிந்திரிலாம் இப்போ போடுறது கஷ்டம், தேடணும். இதெல்லாம் எவ்வளோ வேலை ஹை லெவலில் கல்யாணம் வாங்கி மீதியானங்காட்டி இப்போ நான் போடுறேன். முந்திரி பாருங்க கொஞ்சோண்டு சேர்த்திக்கலாம், வணங்கிட்டு இருக்குது. இப்போ இது கூட வந்து நம்ம இந்த ஒரு காம்புடி தேங்காய் திரி வச்சுக்கோம், அதையும் இதிலே போட்டு வறுத்து எடுத்துக்க வேண்டியதுதான். சின்ன மூடியில் ஒரு சின்ன மூடி வந்து அப்படியே ஒரு மூடி தேங்காய் போட்டேன். ஒரு வித்தியாசமா குழம்பு வைமா, வித்தியாசமா சிக்கன் குழம்புல போய் என்ன வித்தியாசம்? சரி, மஞ்சூரியன், சிக்கன் டிக்கா, சிக்கன் துக்கா, இந்த மாதிரி எக்கச்சக்க ரெசிபி இருக்கு. அதான் நீங்க சாப்பிட்டதுனால உங்களுக்கு தெரியுது. நான் சிக்கா சுக்காலாம் தின்னதே இல்லை, நம்ம வீட்டில் இருக்கிற குழம்பு தான் சாப்பிட்டுக்கிறேன். இதை அப்படியே வறுத்து போகணும்ல. நான் உனக்கு நைட்டுல நான் செஞ்சு தரேன். சரி, ஓகே. குக்கர் எடுத்துங்க. நேரத்துக்கு நாளைக்கு வெள்ளிக்கிழமை திங்க வேண்டாம், ஊர் வலிக்கலாம். தேங்காய் பாருங்க கொஞ்சம் நல்லா வறுபடுற மாதிரி நம்ம கொஞ்சம் செவக்க வறுத்து எடுத்து வச்சுக்குவோம், அப்போ நல்லா இருக்கும். இந்த ஈரப்பதமெல்லாம் போகட்டும். எப்பயுமே நம்ம பச்சையாக போட்டு நான் அரைச்சி வச்சுருக்கிறேன். சரி, இந்த வாட்டி பச்சையாக வேணாம், இப்படி செய்வோம் அப்படின்னு தான் நான் இந்த வாட்டி இந்த மாதிரி செஞ்சுருக்கிறேன். நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம ஆற வச்சு இதை அரைச்சிக்கலாம். அந்த மசாலாவை இப்போ நான் ஆற வைக்க போகிறேன். சிக்கன் நம்ம தெரியறதுக்கோசரம் சிக்கன் பொடி எழுதியே வச்சுருக்கிறேன். சிக்கன் பொடி ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கோ வாசத்துக்கோசரம். ஓகே, சிக்கன் பொடி இது. நம்ம அரைச்சி வச்ச மல்லித்தூள் வந்து 2 ஸ்பூன் சேர்த்துருவேன். கலர் வேற கலராக இருக்கு. அதில் இருக்கிறது வந்து கடையில் வாங்கினது, மேலே இருக்கிற கலர் தான் நான் அரைச்சது. இது ஒரு 3 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கிட்டேன். இது ஒரு பேட்டு விட்டுருவோம். இந்த பச்சை வாசம் போகிறதுக்கோசரம் தான் இதில் போட்டு பேட்டிக்கிறோம். ஏன்னா அதுலேயும் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன், அதான் இதில் மிளகாத்தூள் கம்மியாக சேர்த்துக்கிறேன். இது அப்படி நாங்கள் ஃபேன் கத்தில் ஆற வச்சு அரைச்சிக்கிறது தான். இப்போ வந்து கறி வளர்க்குறது நான் குக்கரில் தான் வைக்கிறேன். ஏன்னா ஒரு நேரம் கொஞ்சம் தான் குழம்பு வைக்கிறேன். சாப்பாடே குக்கரில் ஆக்கக்கூடாதுங்கிறாங்க, இதில் நீ குழம்புமா சீக்கிரம் வேலையாகனா லுக்காக சீக்கிரம் இதெல்லாம் செஞ்சாலும் சீக்கிரம் ஆகும், இல்லை லேட் ஆகும். ஓகே, எண்ணெய் ஊற்றிக்க போகிறேன். நான் கல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். கல்லெண்ணெய் வந்து ஒரு 3 ஸ்பூனாட்டம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஓகே, போதும், எண்ணெய் போதும். பாருங்கள், கம்மியாக தான் நான் சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம பிரியாணி தான் போட்டு போகிறேன். நான் வேறு எதுவும் இதில் சேர்க்கல. பிரியாணி பொரிட்டோம். ஆக்சுவலாக எங்கள் ஊர் சைடில் கடுகு போடுவோம் நாங்கள். கடுகு போடாதீங்கன்னு சொல்லி கடுகு போடுற பழக்கத்தையே விட்டுட்டோம். கருவேப்பிலை தண்ணி போட்டுக்கலாம். எவ்வளோ வெங்காயம்? வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் ஒரு 150 சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி பழம் எல்லாம் சேர்த்து வளர்க்கலாம். கொஞ்சம் நல்லா வளர்க்குது பாருங்க. முன்ன வந்து கறியில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சு. மீதி ஒரு 1.5 ஸ்பூன் அளவு இருக்குது இந்த இஞ்சி பூண்டு வெங்காயத்தை கூட சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் பச்சை வாசமாக வதக்கலாம். பாருங்க, பச்சை வாசம் அடங்கிருச்சு. இஞ்சி பூண்டு தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வதக்கி பச்சை வாசம் அடங்கிருச்சு. இந்த கறி வந்து நம்ம மசாலா போட்டு பரட்டி வச்சு ஒரு 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. இது கூட சேர்த்துக்கிறேன். இது நல்லா ஒரு பேரட்டி கொஞ்சம் அப்படியே மூடி வைப்போம். அது கொஞ்சம் தண்ணிட்டு வேகிட்டோம். சும்மா தான் வேலை வச்சு மூடி வச்சிருக்கேன். ஆக்சுவலாக வந்து என் அம்மா வந்து இந்த குண்டானை வந்து கழுவி வச்சிருந்தது. ஜீவி வந்து நல்ல பேர் வாங்கலான்னு சொல்லிட்டு இது கீழே ஊற்றி கழுவ போயிட்டா. எங்க கீழே ஊத்துற இரு, இதுல எவ்வளவு மசாலா இருக்கு பாரு அப்படின்னு சொல்லி எங்க அம்மா வந்து கழுவி மசாலா தண்ணி தனியா வச்சிருக்கு. ஆமா, அது ஊத்திக்கலாம். இந்த கழுவி வந்து ஊத்துறது மிக்ஸி இல்ல, எண்ணி கழுவி ஊத்துறா. நீங்க அதை நம்பாதீங்க.
மிக்ஸி வேற ஏதாச்சும் கழுவி கம்மியா ஜார் வந்து அரைக்கிறது வந்து உள்ளுக்குள்ள இருக்கிறது வந்து கழுவி நான் எப்பயுமே ஊற்றுவேன். ஸ்ட்ரெயிட்டாக உங்களுக்கு நானே காட்டிருக்கேன், நீங்களே பார்த்துருப்பீங்க. அப்படி தான் ஊற்றுவேன். மிக்சியில் தூக்கி கழுவுனா அது உள்ள தண்ணி புரிஞ்சுக்க அடிச்சிடும். மிக்சி புஷ்ஷுன்னு போயிடும். ஒரே பழைய வீட்டில் மிக்சி ஒன்று புஷ்ஷுன்னு வந்து போகுது. மிக்ஸி கழுவி இருக்கும், கிட்டல கழுவி இருக்கும், கிரைண்டர் கழுவி இருக்கும். இன்னும் ஃப்ரிட்ஜை ஒண்ணுதான் கழுவுல. ஏன்னா தூக்க முடியலைன்னு கழுவி வைப்பேன். உள்ள இதெல்லாம் கழுவி இருக்கும். கொஞ்சம் லைட்டா தூக்க முடிஞ்ச மாதிரி இருந்துச்சுன்னா ஓசை போட்டு ஃபுல்லா அடிச்சு வெயில காய வச்சுட்டு. ஆமா, சூப்பரா நீட்டா இருக்கும்ல. இந்த தண்ணி நம்ம மசாலா தண்ணி இதுல ஊத்திப்போம். எவ்வளவு தண்ணியா கிடையாது, தண்ணி எல்லாம் தாராளமா பெனஞ்சு சாப்பிடுற மாதிரி வேணா நிறைய தண்ணி வைங்க. நல்லா தொட்டு சாப்பிடுற மாதிரி வேணா கொஞ்சம் தண்ணி வைங்க. எடுத்து சாப்பிடுற மாதிரி இருந்தா தண்ணியே வைக்காம அப்படியே வறுத்து சாப்பிடுங்க. இவ்வளவுதான் டெஃபினிஷன். கறி குழம்பு வைக்கிறது ரொம்ப ஈஸி. சரி, நீ வைக்க வேண்டியது இந்த வாய் பேசல வச்சிருப்பேன். நான் இன்னும் ஒரு 2 சொம்பு தண்ணி கொண்டு விட்டு நல்லா தண்ணி குழம்புன்னு வச்சு கொடுத்துட்டு போயிட்டே இருக்கேன். ஒரே வாரம் தான். எதுக்கு கேரளா போறேன். எதுக்கு? சும்மா காலேஜுக்கு கூட படிச்ச பையன கல்யாணம், அதனால கேரளாக்கு போறேன். இந்த மாதிரி மலையாளம் கத்துக்கணும். போய் கேரளா போய் கிட்டத்தட்ட 4 வருஷம் 5 வருஷம் ஆச்சா. மலையாளம் மறந்து போச்சு. எந்த சேச்சி சுகமானோ? சுகமல்லவோ அல்லவோ எதை போய் அல்றது? கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். மலையாளத்துல சொல்லு. மலையாளம் சிக்கலாதுனாங்க, கன்னடத்துல சிக்காதுனாங்க. கண்டத்தெல்லாம் பேச வேண்டாம், இதுல பேசாதியோ. அது தெரியாதே, மலையாளத்துல பேசு. அது எப்படி எனக்கே தெரியும், நீ பேச பார்க்கலாம். சிறிதாயிட்டு உப்பு சேர்க்கலாம் நமக்கு. சிறிதாக உப்பா? சரி, சிறிதாக உப்பு சேர்த்துவோம். சிறிதாக உப்பு சேர்த்தவும். தமிழ்ல பேசிட்டு இருக்கு. அப்புறம் இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? இதா நம்ம அந்த மசாலா அரைச்சு ஊத்தி ஒட்டுக்கா வச்சு கூட்டி விட்டுறோங்கண்ணே. கூட்டி விடுறப்ப விளக்கமா எடுத்துட்டு வச்சிருக்கோம். இல்ல கூட்டி விட இல்ல, இதுலயே அந்த மசாலா வறுத்து வச்ச மசாலா அரைச்சு ஊத்தி அப்படியே விசில் விட்டோம்னா குழம்பு ரெடி. நான் இட்லி ஊத்தி மலையாளத்துல சொல்லுது அப்படியே. நான் எனக்கு தெரியாதுன்ட்டேன். ட்ரை பண்ணுவா, முடியும். உன்னால யாரும் முடியாதுன்னு சொன்னா, உன்னால முடியாதுன்னு சொன்னா நீ அவங்க பேச்சு கேட்க கூடாது. ஏன்னா முடியும் அப்படின்னு நீ என்னால முடியும். அப்ப சொல்லு. மசாலா வறுத்து வச்ச மசாலா அரைச்சு மலையாளத்துல சொல்லுமா. மலையாளத்துல அரைச்சி ஊத்தி குழம்பு வைக்க போற. மட்டன் குழம்பு வாங்க சாப்பிடலாம். சிக்கன் குழம்பு வைக்கிறது சிக்கனா மட்டனானே தெரியாது. நீ குழம்பு என்னதான் பண்ணிட்டோம். இங்க பாரு, நல்லா ஆறி போச்சு. இப்போ நம்ம அதில் அரைச்சி ஊற்றி ஒட்டுக்க ஒரு 3 விசில் விட்டு இறக்குனா ரெடி. ஒரு பக்கம் இட்லி ஊற்றிக்க வேண்டியதுதான். இப்போ மலையாளத்தை பறையும்னா எங்கே என்னால் பறைய முடியும்? நம்ம தமிழ்நாட்டை பறையிற பாசை தான் எனக்கு புரியும். இந்த மாதிரி மலையாளம் தப்பா பேசி கற்றுக்கணும். சரி, சொல்லி கொடு. இப்போ வந்து என்ன பண்ண போற சொல்லு. அரைக்க போறேன். இப்போ அரைக்க போறதுக்கு எனக்கே என்னன்னு தெரியாது. அப்படி என்ன கேட்டேன்? என்ன குடுறோம்? அது எப்படின்னா ஆக்சுவலா வந்து நாங்க எப்படி 3 வருஷம் கேரளால ஓட்டினா தெரிஞ்ச வார்த்தைய தக்ரீமா மலையாளத்துல பேசுவோம், தெரியாத வார்த்தைய நம்ம எடுத்துக்கிட்டு தமிழ்ல பேசிடுவோம். தமிழ்ல பேசிட்டு போக வேண்டியதுதான். அங்க கேரளால இருக்கிற 95% எல்லாத்துக்குமே தமிழ் தெரியும். எல்லாருமே விஜய், ரஜினி, கமல் எல்லாத்துக்குமே ஃபேன். நம்ம ஊரோட அவங்களுக்கு அதிகமான ஃபேன். എന്താ ചേച്ചി സുഖമാണോ? എന്താ എന്ത് പറ്റി? എന്താ ഒച്ചയാക്കണ്ട കേട്ടോ, അവിടെ ആഡിയോ കിട്ടുള്ളോ. എന്താണ് എനിക്ക് പ്രശ്നം? உடம்பு பிரச்சனை. എന്താ പ്രശ്നം? வெயில்னால உடம்பு பிரச்சனை. എന്താ പ്രശ്നം? വെയിലെന്ന് പറഞ്ഞാ வெயில்னால சாப்பிட முடியல, சீர்னாகல. അത് വെയിലിന്റെ പ്രശ്നം അല്ല, കുളമ്പിന്റെ പ്രശ്നം. കുളമ്പ് ശരിയായിട്ട് നീ വെച്ചിട്ടില്ല, அதனால உனக்கு பசி எடுக்குதில்ல, சாப்பிட தோன்றதில்ல. அப்படிலாம் கிடையாது. வெயிலுக்கு மேல பழைய தூக்கி போடுறது. குழம்புல சூப்பரா வைப்பேன், தெரிஞ்சுக்கா. குழம்பு என்ன நல்லா இருக்குன்னு சொன்னேன். அത്രേ ഉള്ളൂ. പ്രശ്നം തീർന്നല്ല. പ്രശ്നം തീർച്ചോ? തീർന്നില്ലേ? எப்படி தீரும்? அது உடம்பு சரி வந்தா தீரும். பறையும். இப்ப நம்ம இதை வச்சு அரைச்சிக்குவோம். கம்மியா கொஞ்சம் வந்து வாசனை நல்லா கும்முன்னு மணக்குது. மசாலா வறுத்து வச்சு நான் பரவாயில்ல அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ இதில் ஊற்றிட்டு வரேன். அதில் வந்து இதில் முந்திரி, தேங்காய், வெறும் பட்டை, கிராம்பு இந்த மாதிரி ஐட்டம் கூட எல்லாமே காட்டி தான் வறுத்துறேன். அதை மட்டும் தான் சேர்த்துக்கிறேன். நான் இது கூட கடலையே போடல. ஏன்னா கொத்தமல்லி தூள் இது எல்லாமே போட்டுக்கிறனால பொட்டுக்கலையே நான் போடல. அதுக்கு தான் முந்திரி போட்டேன் நான். நீங்கள் முந்திரி இல்லையும் கவலைப்படாதீங்க. அம்மா முந்திரி போட்டாங்களா, ஐயோ முந்திரி இல்லையே என்ன பண்ணுறது கவலைப்படாதீங்க. நம்ம வீட்டில் என்ன இருக்குது அதை வச்சு நீங்கள் செய்யுங்க. 5-6 பொட்டுக்கலையை போடுறது வேலை முடியும்.
போட்டுக்கலாம் சும்மா அப்படி விட்டுருங்க, தேங்காய் மட்டும் அரைச்சி விட்டுருங்க. நீங்கள் இப்போ இதை பார்த்துட்டு இப்போ ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் தான் சும்மா இருப்பீங்க, ஒரு வாட்டி இந்த மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்க, பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். ஏன் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தான் சாப்பிடணுமா? சனிக்கிழமைலாம் சாப்பிட்டா ஒத்துக்க மாட்டியா? சனிக்கிழமை நிறைய பேர் சாப்பிடுவாங்க, பெருமாள் கும்பிட்டு சாப்பிட முடியாது. நான்லாம் எல்லா நாளும் சாப்பிடுவேன். நீ சாப்பிடுங்க, வெள்ளிக்கிழமை அம்மனை கும்பிடணும், சனிக்கிழமை பெருமாளை கும்பிடணும், வியாழக்கிழமை சாய்பாபாவை கும்பிடணும், சாய்பாபா தட்சிணாமூர்த்தி. புதன்கிழமை வந்து யாரையும் கும்பிடணும், கும்பிடலாம், சும்மா யாரும் கும்பிடலாம். ஏன் புதன்கிழமை ஏதோ சாமி சொல்ல வேண்டியதான், துர்க்கை அம்மன் அந்த மாதிரி. இல்லை, துர்க்கையெல்லாம் செவ்வாய்க்கிழமை தான் அது குழம்புற வாயில் போட்டு டேஸ்ட்டு. ஸோ எல்லாமே போட்டு இது போட்டாச்சு. எத்தனை விசிலுமா ஒன்றும்? 3 விசிலுக்கு அப்புறம் பார்க்கலாம். இங்கே இட்லி வெந்துட்டு இருக்கு, 2 ரெடி ஆனதுக்கப்புறம் பார்க்கலாம். குழம்பு இட்லி எல்லாமே தயாராகிருச்சு. இப்போ வந்து அம்மா, நான், அப்பா, ஜீவி எல்லாருமே சாப்பிட கிளம்பிட்டோம். ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் முழுசாக பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை பை, see you.